நமச்சிவாயம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சஞ்சீவி மூலிகை இருக்கிறது. மேலும் மூலிகையிலே பல வகைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான மூலிகை தெரியக்கூடிய விஷயம், ஒரு வேப்ப மரத்தில் ஒரு புல்லுருவி, ஆலமரத்தில் ஒரு புல்லுருவி, அப்படி இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு புல்லுருவி. அது வேரூன்றி தலைக்காது, மரத்திலேயே கிளை விட்டு அதிலிருந்து முளைக்கும். அதுதான் புல்லுருவி என்பார்கள். புல்லுருவி என்பது அதுதான். அந்த புல்லுருவியை முறையாக ஒரு பொங்கல் வச்சு ஒரு சாமி கும்பிட்டுக்காக முறையப்படி எடுக்கணும். அப்போ தான் அதுக்கு சித்தி விளங்கும். நம்ம எடுக்கக்கூடிய பொருளுக்கு உயிர் சக்தி கிடைக்கும். அதுக்காக பொங்கல் ஒரு பானையில் சின்ன மண் கலையத்தில் ஒரு 100 கிராம் அரிசியை போட்டு அதை பொங்க வச்சு 3 நாள் சிலந்து ஊதுபத்தி சூடம் காட்டி வந்து 3ஆவது நாள் அதை சாயந்தரம் மஞ்சள் பேர் கட்டி அதை அதோட சேர்த்து பிடுங்கி எடுத்துக்கணும். அதை எடுத்து பத்திரம் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்போட வெயிலில் காய வைக்காமல் நிழல்லையே காய வச்சு பத்திரப்படுத்தணும். அதை பொடியாகவும் செஞ்சு வச்சுக்கலாம், அதை மூலிகைகளாகவும் பயன்படுத்தலாம். அது பெரிய பெரிய தாய்த்தில் நம்ம அதை ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு வேலை செய்யும். இப்போ சாதாரணமாக ஒரு புளிய மரத்தில் ஒரு புல்லுருவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது. வேப்ப மரத்தில் இருக்கிறது ஒரு ஒவ்வொரு மரத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இருக்கும். நம்ம எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். இயற்கையாக கிடைக்கிறது தானே எல்லாமே. எதுதான் நம்மளாக செஞ்சுக்கிறது கிடையாது. இயற்கை என்பது என்ன? வளரப்பட்ட இயற்கையான மூலிகைகள். அது சக்தி பெறக்கூடிய மூலிகை. அதுதான் நம்மளுக்கு நல்லது. செல்வம் செழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அப்போ அந்த மூலிகைகளை நம்ம வச்சு ஒரு காய்ச்சல் அதை போட்டு போனோம்னா நல்ல காரியங்கள் வெற்றியாகும்.